டெல்லியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களில் ஒருவரான ஏபி சிங் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. டெல்லி மாணவி வழக்கில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய வழக்கறிஞர் ஏபி சிங், திருமணத்திற்கு முன்பாக தமது மகள் பாலியல் உறவு வைத்திருந்தது தெரிய வந்ததால் அவரை உயிரோடு எரித்து விடுவேன் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்றதொரு சம்பவம் நடைபெற தாம் அனுமதித்து இருக்க மாட்டேன் என்றும் இவர் கூறியுள்ளார். இந்த கருத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து டெல்லி பார் கவுன்சிலும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அரசியல் அழுத்தம் காரணமாகவே இந்த வழக்கு பெரிதுபடுத்தப்பட்டுவிட்டதாகவும் ஏபி சிங் குறை கூறியுள்ளார். फांसी की सजा के बाद 1 महीने तक 1.5 महीने तक कोई रेप की घटना नहीं होती है दिल्ली में, कोई रेप का मुकदमा नहीं होता है, तो मैं दिल्ली हाई कोर्ट में इस केस को लेके अपील में नहीं ले जाऊंगा। मैं बता दूंगा, अपने बच्चों को, एक्यूज को समझा दूंगा, इस बात को, मुलजिम है उनको समझा दूंगा कि अगर तुम्हारी फांसी लगने से देश में सुधार होता है, दिल्ली में सुधार होता है, तो तुम्हें फांसी पर सहर्ष चढ़ जाना चाहिए। अगर नसीहत मिलती है लोगों को, अगर बदलाव आता है, अगर बहन बेटी लड़कियां सुरक्षित हो जाती हैं, अगर उन पर इस तरह की बातें खत्म हो जाती हैं, तो निश्चित तौर पर मैं अपील में नहीं जाऊंगा। लेकिन मुझे दुख है, आज ही मुझे पता चला, आज ही समाचारों मैंने देखा, हजरत निजामुद्दीन औलिया में कि हजरत निजामुद्दीन थाने में एक गैंगरेप हो गया, दूसरी जगह हो गया।